நல்லா பண்ணியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் ஓகே, ரிவ்யூன்னு சொல்கிறதோட எக்ஸ்பீரியன்ஸு சொல்லலாம். ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம வாங்கின சைக்கிள் ஃபயர்ஃபாக்ஸ் ஹைப்ரிட் சைக்கிளில் ஃபஸ்ட் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணியிருக்கோம். இப்போ வரைக்கும் கரெக்டாக ஒரு 20 மினிட்ஸ் ஓட்டியிருக்கேன். இப்போ வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்குது. ஃபஸ்ட் டைம், ரொம்ப சின்ன வயசுக்கு அப்புறம் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சைக்கிள் ஓட்டுறேன். ரொம்பவே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. காலில் வலிக்குது, ரொம்ப மூச்சு வாங்குது, முடியல. ஏன்னா சைக்கிள் பற்றி சொல்லணுங்க, நிஜமாகவே இது ரொம்ப சூப்பரான சைக்கிள். ஏரோடைனமிக்ஸ்லாம் பயங்கரமாக பில்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ஃப்ரேம் ஸ்ட்ரக்சர்லாம் சூப்பராக இருக்குது. கியர் ஷிஃப்டிங்கும் ரொம்ப ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. கியர் சிமோனா ஏசர் கியர் செட் இருக்குது, ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. என்னென்னா ஒரே ஒரு பிரச்சனைங்க, டயர் ரொம்ப மெலிசாக இருக்குது. நல்ல ஓட்டுறப்ப கொஞ்சம் பயமாக இருக்குது. போக போக பழகணும்னு நினைக்கிறேன். ஃப்யூச்சரில் வர வீடியோஸ் பார்த்து நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. பில் குவாலிட்டி ரொம்பவே நல்லா இருக்குங்க. ஏன்னா இருக்கிறதுல இப்போ ஒரே ஒரு பிரச்சனை தான், நான் ரிட்டர்ன் போகணும். அதுதான் எப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன். முடியல. வடிவேல் சொல்கிற டைலாக் மாதிரி தான் இருக்குது. இவ்வளோ சீக்கிரமாக காலையில் எழுந்து வந்து எவ்வளோ வண்டி போகுது, அவ்வளோ பேர் வேலையாக இருக்காங்க. நம்ம வேலை இல்லாமல் சுற்றிட்டுருக்கோம். ஓகே, பாய். Hi guys, day 2 with FIREFOX RAPIDE. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க, ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப மூச்சு வாங்குது. பில் கோட்டி, பெடலிங், ஏரோடைனமிக் டிசைன், ஃப்ரேம் கண்ட்ரோல், ஸ்டெபிலிட்டி, அப்புறம் முக்கியமான விஷயமே இந்த ஹேண்டில் பாரில் இருக்க கிரிப்பு தான். இது ரொம்ப சூப்பராக இருக்குது. டே 3 வித் மை சைக்கிள் ரொம்ப நல்லா இருக்குது. இப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. ஃபஸ்ட் நாள் செகண்ட் நாள் கஷ்டப்பட்டதோட இப்போ கொஞ்சம் பெடல் பண்ண ரொம்ப ஈஸியாக இருக்குது. நான் யூடியூப்பில் வீடியோ எப்போ போடுறேன்னு தெரியல, அதனால தான் நான் எப்போ வரைக்கும் ஓடிட்டு இருக்கணும் அது எல்லாமே எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம சைக்கிளுக்கு மட்கார்டு சேடலோட மெமரி ஃபோம் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு பெல் ஒன்று வாங்கியிருக்கேன். பார்க்கலாம். இப்போ ரிட்டர்ன் பண்ணணும், டைம் ஆச்சு. ஒர்க் பண்ண முடியல இந்த வாரம் ஃபுல்லாக, ரொம்ப வேலை. பாருங்கள் எங்கள் கிருஷ்ணகிரியோட அழகை, ஃபுல்லாக பேடி தாங்க. ஃபுல்லாக நெல் அறுவடை பண்ணுறதுக்காக போட்டிருக்காங்க. அங்கே தெரியுது இல்லைங்களா, அதான் கிருஷ்ணகிரியோட டேம் இருக்கும். டேமோட பேக் சைடு நீங்கள் அண்ணனோட வீடியோஸில் பார்த்துருப்பீங்க, போட்டிருப்போம். ஸோ இதுதான் அதுக்கு போகிற வழி. ஹலோ மச்சாஸ், இன்றைக்கி டே 4 வித் ரேபிட் சைக்கிள் வாங்கி கரெக்டாக 4 நாள் ஓடிட்டுருக்கான். கரெக்டாக இன்றைக்கி நான் வீடியோ போட்டுருவோன்னு நினைக்கிறேன். இந்த வாரம் பயங்கர பிஸி. ஸோ இன்றைக்கி சாட்டர்டே ஏர்லி மார்னிங் ரைடு வந்தோம். ரைடு வந்து லொக்கேஷன் பயங்கரமாக இருந்தது. அதான் உங்களுக்கும் காமிக்கிறதுக்காகவும் ப்ளஸ் நானும் 4th ரிவ்யூ போடலாம் அப்படின்னு சொல்லி எடுக்கிறதுக்காகவும் எடுத்துகிட்டு இருக்கேன். ஏன்னா ஒரே ஒரு விஷயங்க, ஃபஸ்ட் டைம் சைக்கிள் ஓட்டுறப்ப சீட் வந்து ரொம்ப கீழே வச்சு ஓட்டிகிட்டு இருந்தேன். ஃப்ரெண்ட்ஸ்லாம் சஜஸ்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நானே ரைட்டு மாற்றினேன். ரைட்லாம் மைதான் பக்காவாக இருக்குது, அவ்வளோ நல்லா இருக்குது.
சைக்கிள் கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் சவுண்டு வருது. கரெக்ட்னு ஓட்டாமல் வச்சுருந்ததுக்காகவா இல்லை தண்ணி எதனா ஊற்றிருச்சா இல்லை க்ளீன் எதனா பண்ணுமான்னு தெரியல. ஓகே மச்சே ஹாய் சொல்கிறா பாடுறான் அவனோட தம்பி. ஸ்ப்ரிங் கலர் பிளாக்கா, சம்மர் கலர் பிளாக்கா, ஃபால் கலர் பிளாக்கா, வின்டர் கலர் பிளாக்கா, ஏன்னா போஸ்ட் மட்டும் க்ரீனில் கொடுக்குறாரு தலைவர். நானே ரிவ்யூ பண்ணால் நல்லா இருக்காது இல்லைங்களா? நாலு என் ஃப்ரெண்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கான். அவனை கேட்கலாம் என்ன சொல்கிறான்னு. சொல்லு மச்சே. சுத்தமாக நல்லா இல்லை. அப்புறம் அவ்வளோதான். ஐடி கம்பெனி காய் யாரு நீங்கள் பார்த்தீங்களா சைக்கிள் ஓட்டலாம்னு கூப்பிட்டு வந்து என்னென்ன பண்ணிருக்கிறானே. இவன் வரது காரணமே அதுதாங்க. என்னது சைக்கிள் ஓட்டலாம், மலையேற போகலாம், இல்லை எங்கன்னா ட்ரிப் போகலாம் கேட்டால் அங்கே போய் என்ன ஒரு ஃபோட்டோ எடுமாச்சு எடுப்பான். இல்லை நாம எடுக்கலன்னா அவனே எடுத்துக்குவோம். நல்லா இருந்தால் ஃபோட்டோ தான் எடுத்துக்கோம். 2-3 ஃபோட்டோன்னா பரவாயில்ல, 4-5 ஃபோட்டோ கேட்குறாரு. சரியில்ல வாஸ். திஸ் கை வெரி பேட் கை. இவன் வந்து சீனிவாசன், இவன் வந்து அவனோட தம்பி முத்துகிருஷ்ணன். சொல்லு மச்சி, சைக்கிள் ஓட்டணும்ல நீ? சைக்கிள் நல்லா இருக்குடா, கலர் நல்லா இருக்கு, பட் ஓனர் சரியில்லை. ஓனர் நானா இருந்தா நல்லா தான் இருக்கும். அவன் சட்டை கலருக்கும் மேட்ச் ஆயிருக்கும். ஆமா. எதுக்கு பிராக்கெட் போடுறான்னு பாத்தீங்களா? சைக்கிளுக்கு தான் பிராக்கெட் போடுறாங்க, வேற எதுக்கும் இல்ல. ஏன்னா அவன் வச்சிருக்க சைக்கிள் பயங்கரமான கலர்ல வச்சிருக்காங்க பாத்தீங்கல்ல. பரவாயில்ல, ஓட்டாவதான் உன்னோட எக்ஸ்பீரியன்ஸ் கேட்கலாம். என்ன ஃபீல்? வருஷமா டர்போ டிரைவ் தான் வச்சிருக்கேன், அது நல்ல சைக்கிள் தான். அது யார் கேட்டாங்க? என் சைக்கிளை பத்தி சொல்லுப்பா. நீ ஓட்டல இல்லப்பா, பார்த்தோன்னே எப்படி இருக்குது சைக்கிள் ஓட்டல, ஆனா பாக்குறதுக்கு லுக்கா நல்லா இருக்குது. கீரெல்லாம் சொன்னேன், கலர் கொஞ்சம் அட்ராக்டிவா இருக்கு. இப்பதான் யோசிக்கிறான் ஃப்ரெண்ட், கீர் வச்ச சைக்கிள் அதை நம்ம யூஸ் பண்ணலையே. அவன் அதே பார்க்காம இருக்கிறான். சரி, ஏதோ இருக்கணுங்க. நல்லா இருக்கு சைக்கிள், சூப்பராக இருக்கு, நல்லா பண்ணியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் ஓகே. ரிவ்யூன்னு சொல்கிறதோட எக்ஸ்பீரியன்ஸு சொல்லலாம். ஃபஸ்ட் டைம் ஓட்டுறப்போ வந்து ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. பெடல் பண்ணுறதுக்குலாம் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு 3 to 4 டைம்ஸ் ஓட்டினேன், அப்போ பழகிடுச்சு. இப்போ நல்லா இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 10 kilometers கிட்ட வந்திருக்கோம். ரொம்பவே நல்லாயிருக்கு. அதோட முக்கியமான விஷயங்க, இந்த லாக்டவுன் பீரியடில் நீங்கள் வந்து எதனா ஒரு ஹாபி வந்து வச்சுக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நான் சைக்கிள் வாங்கியிருக்கேன். சைக்கிள் ஓட்டுறது வந்து ஒரு ஹாபின்னு சொல்லலாம். ஓகே, 1 week ஃபுல்லாக ஒர்க் ஃப்ரம் ஹோமில் ரொம்பவே வேலை இருக்குது, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாகவும் இருக்குது. கம்ப்யூட்டர் முன்னாடி 24 hours வச்சுருக்கோம், ப்ளஸ் எல்லா ஃப்ரீ டைம்லையும் ஃபோன் மட்டும் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அப்படி இல்லாமல் இந்த மாதிரி நீங்கள் எதனா ஒரு ஹாபி வச்சுக்கிட்டு, இப்போ ஏர்லி மார்னிங் ஒரு ரைடு போகலாம். ஒரு க்ரீன் நீங்கள் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் ஃபுல்லாக எவ்வளோ க்ரீனாக இருக்குது. எங்கள் ஊர் இவ்வளோ அழகாக இருக்குன்றதே இப்போ சைக்கிள் வாங்கிட்டப்போ தான் தெரியும். அந்த மாதிரி நீங்களும் ஒரு கற்றுக்கோங்க, ஒரு சைக்கிள் வாங்குங்க, இல்லைன்னா ஒரு சாஃப்ட்வேர் கற்றுக்கோங்க. நம்ம லேட்டஸ்ட் வீடியோ டே வித் நாளில் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரிக்ஸ் மாதிரி பண்ணியிருப்பேன், ட்ரிபிள் ஆக்டிங் மாதிரி பண்ணியிருப்பேன். அது மாதிரி நீங்களும் எதாவது ஒரு கற்றுக்கோங்க. ஆப் இருக்குது, ஆன்லைன் இருக்குது. மோஸ்ட் ஆஃப் த டைம் ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் அதெல்லாம் யூஸ் பண்ணாமல் நீங்களும் எதனா ஒரு ஹாபி மாதிரி கற்றுக்கோங்க. உங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதை பற்றி கொஞ்சம் சர்ச் பண்ணிட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா அந்த லாக்டவுன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப நாளாக இருக்குன்னா எப்படி சொல்லலாம், இப்போ நான் 6 months கிட்டத்தட்ட வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இருக்கேன். ஃபஸ்ட்டு 2 months ரொம்ப போர் அடிச்சது, என்ன பண்ணுறோம், வேலை மட்டும் பண்ணுறோம், ரொம்ப ஒரு எட்டிக்கான பீரியட். ரொம்ப எல்லாருமே லாக்டவுன், வெளியே போகல, யாரையும் பார்க்கல, ஒரு மாதிரியாகவே இருந்தது வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், கொஞ்சமாக வந்து ஒர்க் அவுட் ஆரம்பித்தேன். நீங்கள் ஒர்க் அவுட்டில் கூட இன்ட்ரெஸ்ட் பண்ணலாம். ஒர்க் அவுட் ஆரம்பித்தேன். நீங்கள் இன்ஸ்டாகிராமில் என்ன ஃபாலோ பண்ணி தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 30 days ஒர்க் அவுட், 10 days ஒர்க் அவுட், 1 week ஃபுல்லாக 1000 ஸ்கிப்பிங் பர் டே பண்ணேன். அந்த மாதிரி நானே எனக்காக ஒரு சேலஞ்ச் வச்சுக்கிட்டேன். இப்போ புது சேலஞ்ச் என்னன்னா, சைக்கிள் ரைட் போகணும், லாங் ரைட் போகணும். ஃப்ரெண்ட்ஸ்லாம் நிறைய பேர் போயிட்டு இருக்காங்க. அவங்க ஒரு 6 o'clock எழுந்து போகிறாங்க. அதனால் அவங்க கூட என்னால் சேர்ந்து போக முடியல. அது ஒரு காரணத்துக்காக மற்ற டைமில் நான் அவங்க கூட ஓட்டுறதுக்காக மேனேஜ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அந்த மாதிரி நீங்களும் ஒரு ஹாபி வச்சுக்கோங்க, ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஏன்னா இந்த லாக்டவுன் எப்போ முடியுதுன்னே தெரியல, கொரோனாவும் அந்த மாதிரி தான், மருந்து எப்போ கண்டுபிடிப்பாங்கன்னு தெரியாது. இது இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும். இதுக்கு ஒரே வழினா தான் நம்ம இருக்கிற டைமில் வந்து நம்ம எதனா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி கற்றுக்கணும். கண்டிப்பாக எல்லாருக்குமே இன்டர்நெட் இருக்குது, கண்டிப்பாக எல்லாருமே ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணிட்டு இருக்கோம், இல்லை ஆன்லைன் கிளாஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கேற்ற மாதிரி நம்ம எதனா கற்றுக்கிட்டா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் நாளைக்கு ஃபீல் பண்ண மாட்டோம், லாக்டவுன் வந்துச்சு, கொரோனாவில் வீட்டில் உட்காந்துருந்தோம், வெயிட் போட்டோம், இல்லை எதுவுமே கற்றுக்கல, எல்லாருமே எங்கேயோ போயிட்டாங்க, அந்த மாதிரி ஃபீல் பண்ணாமல் நம்ம எதனா ஒர்க் ஃபுல் ப்ரொடக்டிவாக எதனா பண்ணணும். அதுக்கு ஒரே ஏம் தான் இதை நான் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, நீ ஃபார்ம் பார்த்தீங்களா? என்னதுக்கு மச்சா இது பண்டு வராமல் இருக்கு. இது வந்து தொப்பை. இது சீனிவாச, இது அவனோட வயிறு. இது வந்து கத்திரிக்காய், அது வந்து தக்காளி. அந்த நினைப்பு தானங்க அங்கே காலையிலேருந்து. வந்து டர்பி இருக்குல்ல, டர்பி அப்புறம் இங்கே வரையுது. இல்லை, வெண்டைக்காய் இங்கிலாந்து வளையுது. அது பூ மட்டும் இங்கிலாந்து பூ. ரைட் போன இடத்துல தக்காளி தோட்டம் இருந்தது.
அதான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். நல்லாயிருக்கு. ஹைப்ரிட் தக்காளி கீழே போகக்கூடாது, நல்லா தூக்கி காட்டியிருக்காங்க. இவன் பாருங்கள், எனக்கு அதை பற்றி சொல்கிறேன்னு சொல்லி ஸ்டேட்டஸ் போட்டு அழிஞ்சு போயிடுவோம். இந்த மாதிரி தான் நீங்கள் அழியாதீங்க 2020 லாக்டவுனில். இது வரைக்கும் நம்ம சைக்கிள் ஓட்டினதுலேயே இன்றைக்கி தான் ரொம்ப தூரமாக ஓட்டியிருக்கேன். ஓ மை காட், ஃபுல்லாக சேறு அடிச்சிருக்கேன். வெறித்தரமாக ஓட்டியிருக்கேன் போல். ஃபஸ்ட் டைம் எனக்கு கீழே விழுந்திருக்கேன் சின்ன வயசில். ஒரு அடி, இங்கே ஒரு அடி, தொடர்ந்து பயங்கரமான அடி. பண்ணல, அப்பயே சொன்னான் பார்த்து போங்க பார்த்து போங்க, நான் தான் பார்க்கல. சரி, பாய்.